வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2023 ஆண்டின் இறுதி நாளில் இருக்கோம். இன்னும் ஒரு 5-6 மணி நேரங்களில் இந்த வருஷம் முடிய போகுது, புத்தாண்டு பிறக்க போகுது 2024. சரி, இது வருஷம் நடக்கிறது தானே. இப்போது ஒரு கார் டயரும் ஒரு நாயும் இணைந்த ஒரு படம் இப்போ நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு பேசுவோம். சரிங்களா? பார்த்துட்டீங்களா? இந்த கார் ஒரு விலை உயர்ந்த கார், அதனுடைய மதிப்பு ஏகப்பட்டது. இப்போ டயரையும் இந்த நாயை மட்டும் க்ளோஸ்அப்பாக எடுத்திருக்காங்க. அந்த நாய் அந்த டயரில் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கு. அப்போது நாய்க்கு தெரியாது அந்த காரினுடைய மதிப்பு என்னன்னு தெரியாது, அந்த டயரினுடைய விலை என்னன்னு தெரியாது, அந்த இடத்துல நம்ம யூரின் போகலாமா போகக்கூடாதாங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. அது எந்த இடமோ, கரண்ட்டு போஸ்ட்டோ மரமோ மட்டையோ ஒரு இடம் கிடைச்சா டக்குன்னு அது வேலையை முடிச்சுட்டு போயிடும். இதை ஒரு இடத்துல நான் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்து அதுக்கு ஒரு விளக்கம் போட்டிருந்தார் ஒருத்தர். அவர் என்ன போட்டிருக்காருன்னா, அந்த காரினுடைய மதிப்பு அந்த நாய்க்கு தெரியாது, அதே மாதிரி உங்களை அந்த காருக்கு நிகராக நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுடைய மதிப்பு உங்களை சேர்ந்தவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது, புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்போ அவங்க உங்களை மட்டமாக பேசலாம், அவமரியாதையை பேசலாம், குறைத்து பேசலாம், எல்லாம் பேசலாம். ஆனால் இப்போ இந்த காரில் அந்த நாய் சிறுநீர் கழிக்கும்போது அந்த காரை ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது பாட்டுக்கு நின்றுட்டுருக்கும் அந்த கார். அது மழை பெஞ்சாலும் தெரியாது, யூரின் போனாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி உங்கள் மதிப்பை உணராமல் உங்களை தாழ்த்துபவர்களை, மட்டம் தட்டுபவர்களை நீங்கள் எதிர்த்து பேசியோ பதில் சொல்லியோ காலத்தை வீணாக்க வேண்டாம்னு முடிக்கிறார். அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, விலை உயர்ந்த அந்த காரின் டயரில் இந்த நாய் சிறுநீர் கழிக்குது இல்லைங்களா? அப்போது அது அவமரியாதை செய்து அதை நீங்கள் சட்டை பண்ணாமல் போயிடலாம் அப்படிங்கன்னா ரெண்டு பேருக்குமே இது இல்லை. நாய் உயிர் இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன செய்கிறோங்க அதுக்கு தெரியாது, காருக்கு உயிர் இல்லை என்றாலும் அதில் என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியாது. ஆனால் இந்த உதாரணத்தை நான் கொஞ்சம் மாற்றலான்னு இருக்கேன். இப்போ நம்மளை அவமரியாதை பண்ணுறவங்களாம் யார்? அநேகமாக நமக்கு தெரிஞ்சவங்க, வேண்டியவங்க, உறவினர்கள், நண்பர்கள், இவங்க தான். அதனால் அவங்கள நான் அந்த நாய்க்கு சமமாக ஒப்பிடவே மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அது நம்ம அவங்கள மரியாதை குறைவாக நடத்துகிற மாதிரி ஆகிடும். அவங்க தான் நம்மளை அப்படி செய்கிறாங்கன்னா நாமளும் அப்படி திருப்பி செய்யக்கூடாது இல்லைங்களா? அதனால் இந்த படம் சொல்லும் கதை நம்ம வேறு மாதிரி யோசிக்கலாம். அதாவது நம்மை தொந்தரவு செய்யும் நமது நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள் எல்லாரையும் சொல்கிறேன் நான். புதுசாக வழியில் பார்க்குறவங்களையும் சேர்த்து நாம் மறப்போம், மன்னிப்போம், அவ்வளோதான். ஏதோ தெரியாமல் செய்கிறாங்க விட்டுருவோம் அப்படிங்கிற மனப்பான்மையில் நம்ம போயிட்டோம்னு சொன்னால் நமக்கு சேஃப்டி, நமக்கு உடம்பு நல்லாயிருக்கும். தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சே செய்வாங்க, இருந்தாலும் நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா, தெரியாமல் செய்கிறாங்கன்னு நம்ம திருப்திப்படுத்திட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய ரத்தம் சராசரி வேகத்தில் அதிக அழுத்தம் இல்லாமல் அழகாக ஓடிக்கொண்டிருக்கும். அந்த காலத்து நீர்நிலைகள் மாதிரி சலன்னு அது பாட்டு போயிட்டுருக்கும். எந்த இடத்துலையும் பொங்காது, கொதிக்காது. அதுக்கப்புறம் பிபி மிஷினில் கிரன்னு மீட்டர் ஓடாது. சரிங்களா? இதுதான் மெயின். அது மட்டுமல்ல, வழக்கம் போல் ஆண்டு முடிகிற அன்னைக்கு நான் அடுத்த வருஷம் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு நிறைய பேர் சபதம் எடுப்பாங்க. நான் அந்த மாதிரி சபதம்லாம் எடுக்கலை. இந்த ஆண்டு, இந்த வருஷம் முழுவதும் நான் சந்தித்த மனிதர்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை பற்றி அப்படி நினச்சி பார்த்துக்கலாம். நான் சந்தித்த மனிதர்கள், புதிய நபர்கள், பழைய நபர்கள், உறவினர்கள், நண்பர்கள், யாரோ யாருக்கேனும் நம்மளை அறியாமல் நாம் தொந்தரவு கொடுத்திருந்தோம் என்று சொன்னால், குறிப்பாக நான் யாருக்காவது தொந்தரவாக இருந்திருந்தால் அவங்கக்கிட்ட நான் மானசீகமாக மன்னிப்பு கேட்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கடந்த காலத்தில் இந்த ஆண்டு முழுவதும் நடந்ததை ஒரு படம் போல ஓட்டி பார்த்தீர்களே ஆனால் நீங்கள் செய்த தவறும் அதில் வரும், உங்களுக்கு செய்யப்பட்ட அநீதியும் அதில் வரும். எல்லாத்தையும் மறப்போம், மன்னிப்போம். அந்த மாதிரி ஒரு பாலிசி எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே போல் வரும் 2024 புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு இப்போ அட்வான்ஸாக நான் சொல்லிக்கிறேன். எல்லோருக்கும் இனிய நல்ல ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
சரிங்களா? அப்போது அடுத்த ஆண்டில் இருந்து அட்லீஸ்ட்டு இந்த விஷயங்களை நாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை நீங்கள் எந்த அளவில் புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஏற்றுக்கலாம். சரிங்களா? இந்த விஷயம் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். காரும் நாயும் அல்ல, கார் நாம் என்றால் நமது நண்பர்கள் தான், உறவினர்கள் தான், மனிதர்கள் தான், நாய் அல்ல. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் செய்திருந்தால் நாம் மன்னித்து விடுவோம். அதே போல நாம் செய்திருந்தால் மானசீகமாக மன்னிப்பு கேட்போம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை. அவ்வளோதான் விஷயம். எனக்கு மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? புத்தாண்டில் சந்திப்போம். நாளை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.